வேலைக்கு போகிறது கிடையாது, ஊர் சுத்த போகிறோம். நம்ம வந்த ரோடு தெரியுது. ஏக வாங்க திங்கக்கிழமை எங்கள் 2 பேருக்குமே வேலைக்கு போகணும் தோணலை. அதான் ட்ரிப் போகலான்னு ஃபேமிலி தான் ஊட்டி இப்போ ஊட்டி வேலையும் போயிட்டு வரலாமே. அப்படி நாங்கள் இருக்கிறது அன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ அதனால் அப்படியே பக்கம் தானே போயிட்டு வரலாமே அப்படின்னு யோசிக்கிறோம். யூஸ்வலாக இந்த மண்டே ஆனாவே வேலைக்கு போகணும்னு தோணாது, காலையில் எந்திரிக்கவே தோணாது. அதனால் நாளைக்கு வேலைக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா எங்கள்கிட்ட 2 வண்டி இருக்குது. 2 வண்டியிலுமே போகிற மாதிரி நாங்கள் இல்லை, அந்தளவுக்குலாம் பட்ஜெட்டு கிடையாது. ஏதோ ஒரு வண்டியில் தான் போகணும். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா நம்பர் பிளேட் ஓட்டல, அந்த வண்டியில் சஸ்பென்ஷன் போய் கிடக்குது. இதை வச்சுட்டு தான் நாங்கள் ஊட்டி போகிறோம். எப்படி போகிறோன்னு தெரியல. அங்கே போனால் செக் போஸ்ட்டு வேறு இருக்கும். செக் போஸ்ட்டில் நம்ம வண்டி நம்பர் பிளேட் வேறு போடாதனால விட மாட்டாங்க. இப்போ அங்கே போய் பார்ப்போம். விட்டாங்கன்னா போக வேண்டியதான், விடலைன்னா கோத்தகிரி போக வேண்டியதான். ஆக மொத்தம் நீங்கள் வேலைக்கு போகிறது கிடையாது, ஊர் சுத்த போகிறோம். காய்ஸ் இப்போ அப்படி இப்படின்னு தட்டி மாதிரி மேட்டுப்பாளையம் வந்து சேர்ந்துட்டோம். மேட்டுப்பாளையம் வந்து என்னாச்சுன்னா, இவன் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா, அவன் வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை. அதனால் இ பாஸ் அப்ளை பண்ண முடியாது. இ பாஸ் அப்ளை பண்ணணும்னா நம்பர் பிளேட் வேணும். நம்பர் பிளேட் வச்சு தான் இ பாஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் அவன் வண்டியை கொண்டு வந்து இங்கே ஸ்டாண்ட் இருக்குது, இந்த ஸ்டாண்டில் போட்டான். அந்த ஸ்டாண்டில் போட்டாச்சு. இப்போ என் வண்டியில் 2 பேரும் ஊட்டி போக போகிறோம். இப்போ டைம் எவ்வளோ போன வீடு 10:22 ஆயிடுச்சு. மேட்டுப்பாளையத்தில் 10:22 ஆயிடுச்சு. எப்போ ஊட்டி போக போகிறோன்னு தெரியல. ஊட்டி போகிறது நாங்கள் கோத்தகிரி போயிட்டு கோத்தகிரியிலேருந்து ஊட்டி போக போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டி போகிறது கிடையாது. வரும்போது ஊட்டியிலேருந்து குன்னூர் வந்து குன்னூர் வழியாக வர போகிறோம். சுற்றி வர போகிறோம். காய்ஸ் இப்போ நாங்கள் செகண்ட் ஏர்பின் வளைவில் நிற்கிறோம். இதுதான் செகண்ட் ஏர்பின் வளைவு. பின்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வியூ நல்லா இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல, ஃபுல்லாக க்ளவுடுக்கு கவர் ஆகிருக்கு. அங்கே பாருங்க, அங்கேருந்து நம்ம வந்த ரோடு தெரியுது. அங்கே வந்ததெல்லாம் தெரியுது. இந்த ஒரு வாரமாக தான் இங்கே இப்படி இருக்கும். ஏன்னா நார்மலாக அப்படியே அந்த மட்டம் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ தான் ஓரளவுக்கு இருக்கு. ஜீவா டேய், வேலைக்கு போகிறக்கு வக்கில் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறியா நீன்றது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ நாங்கள் கோத்தகிரி போகிற வழியில் நிற்கிறோம். எதுக்காக நிற்கிறோன்னா, இங்கே ஒரு வியூ நல்லா இருந்துக்குது. அந்த வியூவை பார்க்குறதுக்காக வியூவை காட்டுங்க. வியூவை காட்டுற பாருங்க. இதில் என்ன வியூ தெரியுது, எப்படி இருக்கு? இதில் என்ன வியூ தெரியுதுன்னா ஒன்றுமே தெரியாது. அதுதான் இதில் இருக்க ஹைலைட்டு. ஏன்னா எப்போ இங்கே வந்து நின்று பார்த்தா கீழே இருக்கிற எங்கள் ஊரெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ வெறும் புகை மூட்டமாக மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இதை பாருங்கன்னது. நீங்கள் கேட்கலாம், என்னடா இது வெள்ளையாக இருக்குது, வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலி அதெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட் கவராக இருக்குது. அதனால தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற கொஞ்சம் ஒன்று தான் தெரியும், மிச்சதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. அதனால தான் இந்த வியூவை பார்க்கலான்னு நின்றுக்கிறோம். பாதி தூரம் வந்தாச்சு. வந்து என்ன பண்ணுறோம்னா லெமன் டீ அடிக்கிறோம். கோத்தகிரி வர வழியில் இந்த கடையில் லெமன் டீ ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேர் தான் லெமன் டீ, பட் மின்ட் ஃப்ளேவர் நிறையா இருக்கும். ஒரிஜினல் மின்ட்டு போட்டு தருவாங்க. நம்ம ஊர் சைட்லலாம் கீழேலாம் பார்த்தீங்கன்னா பொடி தான், ஆனால் இங்கெல்லாம் ஒரிஜினல் மின்ட்டு நல்லாயிருக்கும். கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்மனா தெரிய வேண்டாமா நல்லாயிருக்கும் அப்படின்னு. காய்ஸ் கோத்தகிரி பக்கத்தால் வந்துட்டோம். கிளைமேட் வேறு நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. ஒரே குளிர் அடிக்குது காய்ஸ், சரியான கிளைமேட்டு. எவ்வளோ ஜீவா? ஆமாங்க, கிளைமேட் எப்படி இருக்குது? குளிர் அடிக்குது. அநேகமாக நாங்கள் நாளைக்கு வேலைக்கு போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு போய் நல்லா இழுத்து போத்திட்டு படுத்து காய்ச்சல் வந்து குளிர் வந்துன்னு நினைக்கிறோம். கரெக்டாங்கண்ணா? எனக்கு ஆல்ரெடி சளி, ஆல்ரெடி பையனுக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. நீ நாளைக்கு அவ்வளோதான், அவன் பொட்டிக்கு படிக்க போட்டு படுத்துக்குவான்.
நாளைக்கும் வேலைக்கு வர மாட்டான். அப்போ இன்றைக்கி நாங்கள் வேலைக்கு போகல. எங்களுக்கு சம்பளத்தில் 2 நாள் பிடிச்சிக்குவாங்க. கிடைக்காது. பைக்கர் என்ன பண்ணுவா? பைக்கர் என்ன பண்ணுவான்? அவ்வளோதான், பைக்கை தூக்கிட்டு போயிடுவேன். ஆமாங்க, புது வண்டி இல்லை அதனால். நீங்கள் வரதா இருந்தால் எப்படியாவது இந்த ஒரு வாரத்துக்கு வந்துருங்க. ஏன்னா நல்லா இருக்குது இடம் பார்க்குறக்கு. அங்கே பாருங்க, ஒரு ஃபுல்லாக மேகமூட்டத்தோடு காணப்படுது. ஜீவா. ஆமாம், செம்மையாக இருக்குது கைஸ். என்ன குளிர் வரும்போது சொட்டரை கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஊட்டி தான் வர போகிறோம் அப்படின்னு. வேலைக்கு போக போகிறோம் தான் கிளம்பி போனோம். அப்புறம் பார்த்தா எங்களுக்கு மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தது தான். இங்கே வந்தால் ரொம்ப குளிர் இருக்குது. தெரிஞ்சு தான் வீட்டுக்கு போய் சொட்டரை கிட்ட துணியெல்லாம் ஒரு தனியாக பார்த்து போட்டு வந்துருப்போம். எங்களுக்கு அது தெரியல. இப்போ மணி எவ்வளோ ஜீவா? 12 ஆச்சுங்க. 12 மணி. வெயில் ஒரு வெயில் இல்லை, அப்படியே மேகமூட்டத்தோடு இருக்குது. பார்ப்போங்க இன்னி எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோம் கோடநாடுக்கு அப்படின்னு பார்க்கலாம். கோடநாடு போகிற இடம்லாம் நல்லாயிருக்கும், வியூ நல்லாயிருக்கும். அதெல்லாம் காட்ட முடிஞ்சேன். ஒரு பிரேக் டைமு. என்ன பிரேக்னா, இந்த கடையில் காளான் நல்லாயிருக்கும். காளான்னா ஒரிஜினல் கப்பு, ஒரிஜினல் காலிஃப்ளவர் போட்டு கொடுப்பாங்க. சரி, காலிஃப்ளவர் எல்லா இடத்துலையும் ஒரிஜினலாக தான் இருக்கும். இங்கே காளான் ஒரிஜினலாக இருக்கும். ரோட்டு கடையில் எப்படி மைதா மாவில் போட்டு கடை கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஒரிஜினலாகவே காளான் நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்காக வந்துருக்கோம். நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே காளான் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருவோம். ப்ரொமோஷன் லிஸ்ட்டு சாப்பிட போகிறோம். ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு பெரிய இதாக அதாவது ஏன்டா வேறு வாடா. காய்ஸ், இதுதான் எவன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மிஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு அப்படியே பறக்குது காய்ஸ். பார்த்தீங்களா ஜிவா? எப்படி இருக்குது ஜிவா? எப்படி இருக்குது காய்ஸ்? அங்கே பாருங்க அப்படியே மிஸ்ட் அப்படியே பறக்குது. அப்படியே எங்கள் மேலே வந்து மோதுதுங்க. சரியான ஃபாகு பாருங்க. இதுக்காகவே வரலாம் காய்ஸ், இங்கே இதுக்காகவே வரலாம். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். கடைசியில் இருக்குதுப்பா. பாருங்க எப்படி பறக்குதுன்னு பாருங்க. ஜி ஏங்க வாங்க, எப்படிங்க இருக்குதுங்க கைஸ்? வேற லெவல் உண்மையிலுமே. பக்கத்தாலே என்ன இன்னி இவன் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, இன்னி தெரியுது. இன்னி நிறைய மிஸ்ட் வரணும். பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எப்படி பறக்குதுங்களா மிஸ்ட்டு? அப்படியே பறக்குதுங்க. அங்கே ஒரு பாருங்க என்ன வேதத்தில் போகுதுன்னு. எல்லாம் நம்மளை நோக்கி தான் வருது. சரியான குளிர் காய்ஸ். ஜோ போஸ் கூட எங்க